ஹலோ மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள் சொல்லிக்கிறேன், நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சேனல் மெசேஜ் எனக்கு வந்திருந்தது. ஸோ நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த மெசேஜை உடனடியாக பிரபஞ்சம் உங்கள் எல்லாருக்குமே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றத பிரபஞ்சம் விருப்பப்பட்டது. ஸோ அதனால் நம்ம அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டெய்லியுமே நான் மெடிடேஷன் பண்ணுவேன். அப்படி மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் திரும்ப திரும்ப எனக்கு வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதுதான் சேனல்டு மெசேஜ், ஓகேங்களா? ஸோ என்ன மெசேஜ் பிரபஞ்சம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமாங்க. நான் ஆல்ரெடி இந்த மெசேஜை நான் சேனல் பண்ணி எழுதி வச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ எழுதி வச்சதை வச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இப்போத்துலேருந்து இந்த நொடி, இந்த ரீடிங்கை நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இந்த நொடியிலேருந்து இனிமேல் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய யாரையும் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பயப்படுறது அப்படிங்கிறத விட ரொம்ப நம்ம ஒரு சிலர் இப்படி இருப்போம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் இருப்போம். வெளியில் நம்ம ஒத்துக்கிறதுக்கு மறுத்தோம் அப்படின்னா கூட, ஏன் நானே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ நானே பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது எனக்கும் பிரபஞ்சம் சொல்லும் போது சுருக்குன்னு பட்ட ஒரு விஷயந்தான், சரிங்களா? ஸோ நான் எப்போவுமே இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம், ஒரு பதட்டம், இல்லை ஒரு நம்பிக்கையின்மைன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். ஸோ என்ன மாதிரியே கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த உலகத்தில். அப்படிங்கிறனால தான் பிரபஞ்சம் இந்த மெசேஜை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லோரும் கவனமாக கேட்டுக்கோங்க. இன்னையிலேருந்து பிரபஞ்சம் உங்கள் லைஃப்பில் அனுப்ப போகிற ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா, உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வராங்க அப்படிங்கிறத முதல்ல அவங்க நல்லபடியாக புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரை ஒருத்தரை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க நமக்கு நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க நம்ம லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா நமக்கு நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா, இவங்களை நம்பி நம்ம ஏமாந்துருவோமா, இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யார் உங்கள் லைஃப்க்கு உள்ளே வராங்க அப்படின்னாலும் அவங்க உங்களுக்காகவே அனுப்பப்பட்ட ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அது ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் சரி, ஒரு பொம்பளையாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ இனிமேல் இவங்க சரியாக இருப்பாங்களா, இவங்க சரியாக இருப்பாங்கன்னா நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இதை வெளிப்படையாக நான் சொல்கிறது என்ன, பிரபஞ்சம் உலகத்துக்கு ஒன்றை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்னோட குழந்தைங்க, அவங்க ஒன்றை மாதிரியே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் எனக்கு சொன்னதே, சரிங்களா? எப்போவுமே நான் பேசுகிற போதும் பழகும் போதும் சரி, ஸ்டார்டிங்கில் இப்போ ஒருத்தர் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா முழுசாக நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற பயம் எப்போவுமே உண்டு. அதுக்கு காரணம் என்னுடைய ட்ராமான்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு வருஷம் நான் லைஃப் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன். மோர் தேன் 30 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. மோர் தேன் 30 இயர்ஸ் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10 இயர்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட 20 இயர்ஸ் நம்ம வாழ்ந்தது, அதுலேருந்து கிடச்ச ஒரு அனுபவம்னு சொல்லலாம் இதை, சரிங்களா? ஸோ நான் கடந்து வந்த பாதையில் என் கூட பழகினவங்க, என் கூட ஃப்ரெண்டாக இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் என்னை நிறுத்தின மாதிரி. அதாவது ஒருத்தரை நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க என் லைஃப்பில் ஒரு 2-3 வருஷத்துக்கு, ஒரு 5 வருஷத்துக்கோ 7 வருஷத்துக்கோ நல்லா பேசிட்டு பழகிட்டு எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் தாண்டி போகும்போது அவங்களே வேறு ஒரு செட்டிங்கில் வச்சு நான் பார்க்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனை நான் ரொம்ப நம்பினேன். இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், சரியா? ஃப்ரெண்டு தான் அவள். ஸோ அவளை அந்தளவுக்கு நான் நம்பினேன். ஆனால் நிறைய பேரை நான் பேசி பழகி பார்க்கறதுக்கு முன்னாடியே வேண்டாம், இவங்க கூட பேச வேணாம், இவங்க கூட பேச வேணாம் அப்படின்னு நானாகவே முடிவு பண்ணி நிறைய பேரை நான்
கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கும் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரபஞ்சமும் விருப்பப்படுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்கள் முழுசாக நம்பிக்கையை வைக்கலாம். எந்த ஒரு வகையிலையும் வந்து நீங்கள் டவுட் பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதனால் அப்படின்னா இப்போ லிட்ரலாக இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒருத்தரை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா கூட அந்த ஒரு பர்சன் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தால் உங்களை வந்து மீட் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பர்சன் தான். அவங்கள கூட வந்து பிரபஞ்சம் தான் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. இதையும் சொல்ல சொன்னாங்க, பிரபஞ்சங்கிறது வந்து இந்த உலகத்துக்கு வெளியே தான் இருக்கா அப்படின்றது கிடையாது. பிரபஞ்சங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மக்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்களே தவிர்த்து மற்றபடி வந்து எந்த ஒரு காரணத்து கொண்டும் நீங்கள் வந்து தற்செயலாக ஒரு கோயின்சிடென்டலாக அவங்கள பார்க்கவோ அவங்ககிட்ட பேசவோ நீங்கள் வந்து செய்யலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய எனர்ஜிக்கு அட்ராக்ட் ஆகிறவங்க மட்டும்தான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு தகுதி கொண்டவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க. பிரபஞ்சத்தால் சென்ஸ் செய்யப்பட்டவங்க. நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கிறீங்க அவங்கள அப்படின்றது தான் மெயினான ரீசன். அதனால் இன்னையிலேருந்து எந்த ஒரு பர்சனை பார்த்தும் நீங்கள் பதட்டப்படவோ பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. இன்னையிலேருந்து எந்த ஒருத்தர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்தாங்கன்னாலும் அவங்கள வான்னு சொல்லி முழு மனசோடு வந்து ஏற்றுக்கிறதுக்கு வழியை பார்க்க சொல்லி சொல்கிறாங்க பிரபஞ்சம். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நிறைய பேரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணதுனால நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து இழந்திருக்கிறீங்க. அந்த நல்ல விஷயங்களை இப்போ வந்து நீங்கள் திருப்பி எடுக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட உங்களால் இப்போ திரும்பி அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஆல்ரெடி போனதெல்லாம் போகட்டும். இன்னையிலேருந்து வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்குன்ற நம்பிக்கையோடு மட்டும் வாழாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்பி தைரியமாக பழகி பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் மெயினான மெசேஜு. அதோடு சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஒருத்தர் சரியில்லை அப்படின்னா அதுவும் உங்களுக்கு புரியும். இந்த பர்டிகுலர் பர்சனோட நம்ம பழகக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கே தோண வைப்பாங்க பிரபஞ்சம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் எப்போ வரும்னா பிரபஞ்சம் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஹார்ன் ரொம்ப ஸ்பீடாக அடிக்கிறாங்க. அது கேட்டுதான் ஐம் சாரி ஃபார் தட். சரிங்களா? ஸோ எனக்கு இயற்கையில் அப்படியே வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதான் அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இவங்க சரியில்லை, நமக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து இவங்க கூட பேச வேணாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க தப்பாக செய்யும் போதோ இல்லை உங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்காத போதோ, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மீனாக பிஹேவ் பண்ணுறது, ஒரு மாதிரி உங்களுடைய இதுக்கு இல்லாமல் இல்லை நெகட்டிவாக பேசுகிறது. நல்லவங்க தான் அவங்க, ஆனால் வந்து நெகட்டிவாக பேசி நெகட்டிவாக அவங்க லைஃப்பில் வந்து மூவ் ஆன் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் லைஃப்க்கு அலைன்மெண்ட்லேருந்து தள்ளி வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயம் வரும்போது என்னென்னா பிரபஞ்சமே அதுக்கான சயின்ஸ் சின்க்ரனசிட்டியை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் என் லைஃப்பில் சரியில்லை அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா அப்போ வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை ரிலீஸ் பண்ணிடுறது நல்லது. அதுதான் வந்து அதை நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை ரிலீஸ் பண்ணுறீங்களே தவிர அவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறனால நீங்கள் வந்து அவங்கள வெளியே அனுப்பலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை ஆக்சுவலி ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு வர்றதுக்கு போனேன். அதுதான் நடுவில் கொஞ்சம் பாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே, லெட்ஸ் கன்டினியூ. அதனால் இதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப்லேருந்து ஹர்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நீங்கள் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பற்றி வருத்தப்பட வேணாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோடைய ஒரு சைன் அண்ட் சின்க்ரனிசிட்டி தான். இந்த பர்டிகுலர் பர்சனோடைய தேவை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்களோட நீங்கள் இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கும் கெட்டது நடக்கும், அவங்க உங்களோட இருந்தாங்கன்னா உங்களுக்கும் கெட்டது நடக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அப்படி வந்து மனசுக்கு இது சரியில்லைன்னு படும்போது ஒரு பர்சன் நடந்துக்கிறத பார்த்து அப்போ வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் யாராக இருந்தாலும் சரி அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறது நல்லது. இந்த விஷயத்தையும் மனசில் தெளிவாக வச்சுக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே போக முடியும். இல்லைன்னா வளர்ச்சி வந்து ஸ்டக் ஆகிடும். ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பி வந்து வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடும். அதனால் வாழ்க்கை இதுக்கப்புறம் வந்து எந்தவித
மேஜரான ஸ்டக் ஆகாத நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா, காயம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக காயங்கள் வந்தாலும் அதை வந்து தாண்டி அதை ஏற்றுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய பாடத்தை கற்றுக்கிட்டு முன்னேறி வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து கற்றுக்கணும். அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் வேண்டுதல்களாக வையுங்க. வேண்டுதல்களாக வச்சு அதன்படி வந்து இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் சரி, நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்கக்கிட்டையும் சரி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஹையஸ்ட் செல்ஃபோட அலைன் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி உங்களால் என்றைக்கு வாழ ஆரம்பிக்க முடியுதோ அப்போ வந்து நமக்கு மனசு கஷ்டம் கொடுக்குறவங்க, நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க எல்லாரையும் பார்த்து நீங்கள் ஒரு என்னடா இது வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நம்ம பார்க்குறோமே அப்படிங்கிற எண்ணம் இதெல்லாம் வந்து உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். அது போக ஆரம்பிக்கும் போதே லைஃப் வந்து ரொம்ப அழகானது தான். நல்லவங்க, நமக்கு நம்ம லைஃப்பில் பர்பஸ் சர்வ் பண்ண வந்தவங்க, அவங்க லைஃப்க்கு நம்ம ஒரு பர்பஸை வந்து உருவாக்கக்கூடியவங்க மட்டும்தான் நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் விலகி போய்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்களே உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு லெவல் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். லிட்ரலியாக சொல்லணுன்னா அப்போ தான் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால் பிரபஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து இந்த காரணம் அந்த காரணம்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரணத்து கொண்டும் உங்களை நீங்கள் கஷ்டத்தில் வந்து வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் தப்பாக நடக்கிறாங்கன்னா அவங்க நம்ம லைஃப்பை விட்டு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் அப்படி நடந்துக்கிறாங்க. அவங்க நம்ம கஷ்டம் கொடுக்கறதுக்காக நம்மளோட லைஃப்பில் வரலை, வந்தாங்க, அவங்களோட பர்பஸை சர்வ் பண்ணாங்க, நம்மளோட பர்பஸை அவங்களுக்கு சர்வ் பண்ணோம், நம்ம வேலை முடிஞ்சுது, நம்ம கடமையும் முடிஞ்சுது, அதனால் அவங்க நம்ம லைஃப்பை விட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இது நம்ம இனிமேல் வந்து அழுவுறது, பதட்டப்படுறது, பயப்படுறது, யாரை பார்த்தும் பயப்படுறதோ பதட்டப்படுறதோ ஒரு ஆங்ஷியஸ்னஸ் ஒரு மனசுக்குள்ளே வந்து வரதோ இது எதுவுமே இனிமேல் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கவே கூடாது. இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பிரபஞ்சம் உங்களை வாழ ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லைஃப் வந்து எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத உணர்றதுக்கான ஒரு தன்மையை வந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு லெவலை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னையிலேருந்து ஒரு மோஸ்ட் ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃப்பை நம்ம வாழ ஆரம்பிக்கலாம். இதை பிரபஞ்சம் கொடுத்த இந்த மெசேஜை நான் மனமார்ந்த முறையில் ஏற்றுக்கிட்டேன். நீங்களும் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் எது உங்களுக்கு கண்ட்ராடிக்டரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி மேற்கொண்டு பேசுவோம். சரிங்களா? இப்போது நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கோம். ஸோ நம்ம குடும்பத்தில் இவ்வளவு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னுடைய குடும்பத்தினராக தான் நான் பார்க்குறேன். நான் என்றைக்குமே இனிமேல் இந்த லைஃப்பில் இனிமேல் நான் தனிமையில் இருக்கவே முடியாது. ஏன்னா எனக்காக என்னுடைய குடும்பத்தினர் 1000க்கும் மேற்பட்டவங்க ஆல்ரெடி என்னோடய லைஃப்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் யாருமே இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்தால் கூட இந்த அக்காவா என்ன நினச்சாலும் சரி, தங்கச்சியாக நினச்சாலும் சரி, நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ நான் உங்கள் கூட எப்போவுமே இருப்பேன். இந்த குடும்பத்தில் இந்த உலகத்தில் இனிமேல் நீங்களும் தனிமையில் இருக்க முடியாது, நானும் தனிமையில் இருக்க முடியாது. ஸோ நான் வந்து பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் இப்போவே நன்றிகளை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபஞ்சமே. 1000க்கும் மேற்பட்டவங்க என்னுடைய குடும்பத்தில் என்னை நம்பி என் குடும்பத்தில் வந்து சேர்ந்திருக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நன்றி. கண்டிப்பாக நான் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் இல்லைங்களா? ஸோ 1000ன்றது வாயில் சொல்கிறது வேணால் ஈஸியாக இருக்கலாம். பட் 1000 பேரை கண்ணுக்கு முன்னாடி நிற்க வச்சோம் அப்படின்னா அது எவ்வளவு மேசிவான ஒரு அமௌண்ட் ஆஃப் இதுன்னு பார்த்தாலே அது விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். அப்போ நான் எந்த அளவுக்கு பிளஸ்டான பர்சனாக இருந்தால் என் குடும்பத்தில் இவ்வளோ பேர் என்னை நம்பி என் கூட வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான். கண்டிப்பாக இது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். எவ்வளவோ அம்மாக்கள், அப்பாக்கள், எவ்வளோ அண்ணனுங்க, தம்பிங்க, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் என் லைஃப்பில் இப்போ என் கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க என் ஹேண்டை. ஸோ ஐ எம் மச் மோர் பிளெஸ்ட் தேன் யூ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களில் எவ்வளவோ பேர் வந்து நீங்கள் சேனல் கூட வச்சுருந்துருக்கலாம். ஸோ உங்களோட இதை பற்றி எனக்கு தெரியல, பட் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இன்னையிலேருந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து
இதை மனசில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கை பாடங்களை நீங்கள் தாண்டி வரும்போதும் இந்த மெசேஜை திரும்ப திரும்ப வந்து நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்க உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமானது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த விஷயத்தை பிரபஞ்சம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் போதே லைஃப் ரொம்ப அழகானதுங்கிறத நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வாழ்ந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் எனக்கும் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு 1 மந்த் கழிச்சோ 2 மந்த் கழிச்சோ வாழ்ந்து பார்த்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிஸ்டர்கிட்ட. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட டிவைன் ரீடிங் இப்போட முடிவுக்கு வருது. ஸோ I'll see you all in my next reading. Okay? Thank you so much, my dear divine souls. I will see you also. Bye. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நைட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருந்திருக்கும், அப்படியே டல் ஆகிட்டே வருது வெதர். டைம் பார்த்திங்கன்னா 7:35 ஆகுது. 7:35க்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் லைட்டான ஒரு வெளிச்சம் இருக்குது பார்த்திங்களா. இங்கே வந்து 8:30 9:30 மணி வரைக்கும் கூட 9 மணி வரைக்கும் கூட வெளிச்சம் வந்து இருக்கும் பொதுவாக இந்த சீசனில், இப்போ இருக்கக்கூடிய இந்த சீசனில். அதுக்கப்புறம் வந்து சீசன் மாறும்போது அடுத்து உங்களுக்கு வந்து அப்படியே சீக்கிரமாக ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் வந்து திரும்பி இருட்டாயிடும். இது வந்து லாங் டே இந்த சீசன் எங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஓகே, பாய் பாய் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ், டேக் கேர்.